tamilcinemanew.in. வெல்கம் டு தமிழ் சினிமா. தமிழ் சினிமாவில் முக்கிய கதாநாயகிகள் ஒருவர் நடிகர் திலகம் சாவித்ரி. முதலில் விலை உயர்ந்த கார் வாங்கியவர், பங்களா வீடு கட்டியவர், அதிக சம்பளம் வாங்கியவர். தென்னிந்திய மொழிகளில் அனைத்திலும் நடித்தவர் அவர்தான். முதல் முறையாக சொத்துக்கள் அனைத்தையும் இழந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாகி கொடுமையாக மரணம் அடைந்தவர் அவர்தான். அவரது வாழ்க்கையை தற்போது நிக்கி அஸ்வின் என்ற தெலுங்கு இயக்குனர் படமாக தயாரித்து இருக்கிறார். படத்தின் திரைக்கதையை எழுதி முடித்து சாவித்ரி குடும்பத்தினரிடம் அனுமதியும் பெற்றுவிட்டார். ஆனால் சாவித்ரியாக நடிக்க தென்னிந்திய மொழிகளுக்கு அறிமுகமான முன்னணி நடிகை தேடினார். அனுஷ்கா, வித்யா பாலன், நயன்தாரா, காஜல் அகர்வால், நித்யா மேனன் என பல நடிகைகளை அணுகினார். சாவித்ரி கேரக்டரில் நடிக்க ஆர்வமாக வந்தார்கள். கதையை கேட்டவுடன் நடிக்க தயங்கியதாக கூறப்படுகிறது. கடைசியாக நித்யா மேனன் ஓகே சொல்லி சாவித்ரியின் பழைய படங்களை பார்க்க ஆரம்பித்தார். ஆனாலும் அவர் கடைசி நேரத்தில் விலகிவிட்டார். இந்த நிலையில் சாவித்ரி கேரக்டரில் நடிக்க சமந்தா ஓகே சொல்லிவிட்டதாகவும் செய்திகள் வெளியாகி உள்ளது. இதை குறித்து சமந்தா தரப்பில் விசாரித்த போது முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்துள்ளது. நடிக்கவும் ஆர்வத்தில் இருக்கிறேன், ஆனால் எந்த ஒப்பந்தமும் கையெழுத்தாகவில்லை என்கிறார். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.